யாகேல் மினிஸ்ட்ரீஸ் பிரசன்ஸ் ஜீவனை பேசு ஸ்பீக் லைஃப். ஹalleluya, praise the lord. ஜீவனை பேசு என்ற இந்த நிகழ்ச்சியில உங்களை திரும்பவும் சந்திப்பதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். பிரமாணங்களை குறித்த காரியங்களை நம்ம கடந்த ஒரு 3 வாரமா பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய பிரமாணங்கள் நம்ம வாழ்க்கையில எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அநேக காரியங்களை, புது புது வெளிப்பாடுகளை நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் ஏற்பட்டது. நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குறீங்க, ரொம்ப நன்றி. இப்படிப்பட்ட பிரமாணங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது என்பதை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு ரீகேப் மாதிரி கொடுக்குறோம். பொதுவாகவே எல்லாமே பூமியும் அது நிறைவும் கர்த்தர் தன்னுடைய வாயின் வார்த்தைகள்னால படைத்தாரு. அது சில பிரமாணங்கள்னால அதை நிற்க வைத்தாரு. அதை நம்ம சயின்ஸில் படித்து பார்க்கும்போது லா ஆஃப் கிராவிட்டி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி அந்த புவி ஈர்ப்பு சக்தியினால எல்லா உலகங்களும் அப்படி நின்று அதன் வேலைகளை சரியாக செய்து கொண்டிருக்கிறது. சேட்டலைட்டில் எப்படி இருக்குது, வேக்யூமில் இருந்ததுனால அந்த லா இல்லாததுனால எப்படி நம்மளால் அந்த இடத்துல பறக்க முடியுது ஸ்பேஸில், இதெல்லாம் புரியுது. அடுத்து ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக மாறும்பொழுது ஈக்குவலாக தான் இருக்குது, அதை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இதை படித்தோம், நான் கற்றுக்கொண்டோம் வேதத்தின் அடிப்படையில். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் மூலியமாக நியூட்டன்ஸ் 3rd law இருக்குல்ல, எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ ஒவ்வொரு செயலுக்கும் இன்னொரு செயல் இருக்குது. இப்போ இதை வேதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதற்கு உண்டான பலனை அனுபவிப்போம், நீ எதை விதைக்கிறையோ அதை நீ அறுவடை செய்வ அப்படின்றத அப்படிப்பட்ட ஒரு பிரமாணம். வேற என்ன பிரமாணம் இருக்கு வேதத்தின் அடிப்படையில்? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமிக்கி குலுங்கி சரிந்து மடியில் விழும்படி கொடுக்கப்படும். அடுத்து நீங்கள் கனப்படுத்துங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள் இருக்கு. ஸோ யாரை மன்னிக்கிறீங்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த அளவில் நீங்கள் மன்னிக்கிறீங்களோ அதே அளவில் உங்களுக்கும் மன்னிக்கப்படும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. ஸோ இதில் தேவன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நம்ம நியாய பிரமாணத்தின் கீழல்ல, நம்ம எப்படி இருக்கிறோம்னா ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தின் கீழே இருக்கிறோம் அப்படின்ற பிரமாணம் இருக்கு. ரோமர் 8:2 நம்ம படித்தோம். இப்படிப்பட்ட பிரமாணம் நம்மளை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு இருக்கு. ஸோ பிரமாணம்னா என்னங்க? இட்ஸ் அ ப்ராமிஸ், இட்ஸ் அன் அக்ரிமெண்ட். ஒரு உடன்படிக்கையில் ஒரு முடிவு பண்ணி இதெல்லாம் இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அழகா ஒன்று கிரியேட் பண்ணி காட் அந்த பிரமாணத்தின் மூலியமாக இந்த உலக படைத்தால சூரியனும் நட்சத்திரத்தையும் படைச்சார், காலங்களையும் நேரங்களையும் நியமிக்கிறதுக்கு. ஸோ அப்போ அந்த சூரியன் நட்சத்திரம் அப்படி அந்த காலங்கள் நேரங்கள் இதெல்லாம் குறிக்குது அப்படின்றது ஆண்டவர் படைச்ச ஒரு காரியம். அதை ஒரு சயின்ஸாக மாற்றி அதை படிக்கும் பொழுது அதற்குண்டான அஸ்ட்ராலஜி அதை படிக்கும் பொழுது என்ன ஆகுது? வான சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரங்களை படிக்கும் போது யூதருடைய ராஜா பிறந்திருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சது. எப்படி? அவங்களோட ஞானத்தினால. அப்போ அந்த வான சாஸ்திரிகள் அப்படி படிக்கிற ஒரு காரியம்னு ஒன்று இருக்கு. ஏன் இருக்குன்னா அப்படிப்பட்ட நியமம் இருக்கு, அப்படிப்பட்ட பிரமாணம் இருக்கு. அது இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்குது. அப்போ அப்படின்னா நாங்கள் அதெல்லாமே போய் படிச்சுக்கலாமா அப்படின்னு இந்த மூக்கு படப்பான கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அதை காட்டிலும் படைத்தவர் பெரியவர், சரிங்களா? அதெல்லாம் அவர் படைச்ச காரியங்கள் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. அவர் படைச்ச காரியங்கள் அதற்கும் மேலாக படைத்தவரை நாம் சேவிக்கணும். அதுதான் அப்பாவோட பிள்ளைகள் செய்கிற விஷயம். படைத்ததை பிடிச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மிருகங்கள், மலை, மழை, சூரியன், சந்திரன், ஏன்னா அவைகளுக்கு நம்மளால் ரீசன் பண்ண முடியலன்றதுனால சில அந்த காலத்தில் தெய்வமாக்கிட்டாங்க. அப்படி இல்லாமல் படைத்தவர் இதெல்லாம் படைச்சு காலங்கள் நேரங்கள் நியமங்களை உண்டாக்கி சூரியனையும் நட்சத்திரத்தையும் இதெல்லாம் இதற்காக தான் படைத்தார். ஸோ அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். இவைகளின் மேலே நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். கிதியோன் சொன்னார் இல்லையா, சூரியனே அங்கே நில்லு அப்படின்னா என்னாச்சு? நின்னுச்சு. ஸோ அப்படிப்பட்ட கிரேஸ் நமக்கு இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட பிரமாணங்களில் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வேற முதல்ல என்ன பார்த்தோம்? நியாய பிரமாணம் இருந்தது, அதுக்கப்புறம் இல்லை, அது செயலிழந்து போயிட்டு அதுக்கப்புறமா என்ன வந்ததுன்னா கிரியா பிரமாணத்தினால அல்ல, கிருபையின் பிரமாணத்தினால நம்ம
இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். கிருபையின் பிரமாணம், அடுத்து விசுவாச பிரமாணத்தை பற்றி படித்தோம். அதுக்கு அடுத்து தீமை உண்டு என்ற பிரமாணம், நன்மை உண்டு என்ற பிரமாணத்தை கற்றுக்கொண்டோம். அதுக்கு புருஷன ஸ்திரீயே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பற்றி இருக்கிற பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம். அதுக்கு அடுத்து என்ன படித்தோம்? அந்த பாவம் மரண பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை பற்றி நம்ம கற்றுக்கொண்டோம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பேசிக்கிட்டே வந்திருக்கோம். அடுத்து மீதி இருக்கிற 2 பிரமாணத்தை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்க இந்த பிரமாணங்களை பற்றி இன்னும் கற்றுக்கொள்ளலைன்னா இதற்கு பின்னாடி பேசப்பட்டிருக்கிற அந்த 2 டாபிக் 2 வாரங்களுக்கு போய் பாருங்க. உங்களுக்கு நிறைய காரியங்கள் அது உங்களுடைய கண்களை திறக்கக்கூடிய காரியமா இருக்கும். உங்களுக்கு அதிகமான இன்னும் ஒரு வெளிப்பாடுக்குள்ள நீங்க வருவீங்க. ஸோ தேவன் எல்லாரையும் நேசிக்கிறாரு. எஸ், சிலுவையில இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. எஸ், அப்படி இருக்கும்போது எதற்காக இப்படி டிஃப்ரென்சஸ் இருக்கு, எதற்காக இப்படிப்பட்ட மாறுதல்கள் இருக்கு அப்படின்றப்போ இதுதான் அதோட ஆன்சர். அப்போ நம்ம எதற்கு கீழே இருக்கோம்னா கிருபையின் பிரமாணத்துல இயேசு கிறிஸ்துவை கொண்டிருக்கிறோம். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மளுடைய லைஃப்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, அடுத்து மீதி இருக்கிற 2 பிரமாணத்துக்குள்ள நம்ம போய் புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஜெபித்து ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, நீர் உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு இப்படியாய் நீர் திறந்து காண்பித்து கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுங்க. ஒவ்வொரு பிரமாணங்களும் எங்கள் வாழ்க்கையில, எங்களுடைய சூழ்நிலைகள்ல, இந்த சமுதாயத்துல, பூமியில எப்படி செயல்படுகிறது, எப்படி ஒவ்வொரு காரியமும் நீர் நிலை நிற்க செய்திருக்கிறீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிற, புரிந்து கொள்ளுகிற பிரகாசமுள்ள மனக்கண்கள் எங்களுக்கு கொடுக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இப்படிப்பட்ட பிரமாணங்களுக்குள்ள நாங்கள் செயல்படும் பொழுது ராஜ்யத்தில் இருக்கிற பிரமாணங்கள்ல மேல்நிலையை எங்களால் அடைய முடியும் என்பதை நீர் இந்த நாள் எங்களுக்கு உணர்த்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி. எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதலுக்கான கல்லில் இடறினார்கள். இதோ, இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஸோ நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. அடுத்து ஒரு பிரமாணம் இருக்கு. என்ன பிரமாணம்னா நீதி பிரமாணம். 12 பிரமாணங்கள், அதுல இப்போ 11ஆவது பிரமாணத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நீதி பிரமாணம். ஸோ இதெல்லாம் லா. இந்த நீதி பிரமாணத்திற்குள்ள சில காரியங்களை காட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ இதற்குள்ள நம்ம செயல்படும் போது இதற்குள்ள இருக்கிற கனியை நம்மளால பூசிக்க முடியும். இதற்கு பின்னாடி இருக்கிற பெனிஃபிட்ஸை நம்மளால ரிசீவ் பண்ணிக்க முடியும். இதற்குள்ள இதை நம்ம ஃபாலோ பண்ணி இதை நம்ம பிரின்சிபல்ஸாக நம்ம எடுத்து நம்ம இருதயத்தில் ஒர்க் பண்ணி இதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு பின்னாடி தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கிருபைகளும் நம்மளை தேடி அப்படியே நம்மளை ஃபிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது பிரமாணம், ஃபார்முலா. இப்படி செஞ்சால் இப்படி தான் நடக்கும். காரம் போட்டால் காரமாக தான் இருக்கும், உப்பு போட்டால் கரிக்கும், சர்க்கரை போட்டால் இனிக்கும் அப்படின்ற மாதிரி இப்படிப்பட்ட காரியங்கள் மாறாத நித்திய பிரமாணங்கள், நீதி பிரமாணம். ஸோ இந்த நீதி பிரமாணத்தை யார் தேடினாங்க? இஸ்ரவேலர்கள் தேடினாங்க. என்ன நீதி தேடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி தகப்பன் தாயை கனப்படுத்தணும், நீங்கள் திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட காரியங்கள் இச்சிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் கூடாது கூடாது கூடாது. அப்போ எது கூடணுமோ அதை பற்றி சொல்லாமல் அதுக்கு பதில் என்ன செஞ்சிட்டாங்க? எல்லா விதமான சாக்ரிஃபைஸ் இல்லைங்களா? அப்போ பலி செலுத்தி கொண்டிருந்தாங்க. இதற்கு இந்த பலி, இந்த பாவத்துக்கு அந்த பலி, அந்த பாவத்துக்கு இந்த பலி அப்படின்ட்டு நியாயப்பிரமாணத்தினால் வந்த மீறுதல், அந்த மீறுதலுக்காக கொடுக்கப்பட்ட பலிகள், இது ஒரு இப்படியே தான் போகும். ஸோ இந்த நியாயப்பிரமாணம் வந்த பிறகு இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்களாம்?
நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலர் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினார்கள். இப்போ நீதி பிரமாணத்தை கூட நம்ம எப்படி தேடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விசுவாசத்தினால தான் தேட முடியும். சரிங்களா? இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க நீதிமான்களா இருப்பீங்க. நீங்க இப்படியெல்லாம் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவனுடைய நீதி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நியாயப்பிரமாணம் சொல்லி கொடுத்தது. ஏன்னா அப்பேற்பட்ட காலங்கள்ல நாட்களில் உறவு சார்ந்த அடிப்படையில் எந்த மனிதனுமே இல்லை. ஏன்னா எகிப்துல 430 வருஷம் அடிமைகளாக இருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு அதை பற்றியே பேசி அப்போ ஒரு கோட்பாடுகள், சட்டதிட்டங்கள், ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, ஒரு ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், லாஸ் அப்படின்னு போட்டு உட்கார வச்சு அதை மீறவங்க இப்படி கல்லெறியப்பட, ஏன்னா அது நம்மளோட நன்மைக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து முழுமையாக வந்து அதை தள்ளி வச்சுட்டு ஒரு நமக்காக அவருடைய இரத்தத்தினால் உண்டான அந்த புதிய உடன்படிக்கையை கொடுத்து அந்த ஜீவ மார்க்கத்தை நமக்கு தெரியப்படுத்தி அந்த வழியாக கொண்டு போயிட்ட பிறகு நமக்கு அதை இல்லைன்னு புறக்கணிச்சிட்ட பிறகு இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்களாம், அதை வந்து நியாயப்பிரமாணத்து கிரியையினால தேடினாங்க. இன்றைக்கும் நிறைய பேர் கிரியைகள்னால, நான் இவ்வளோ காணிக்கை கொடுத்துருக்கேன், நான் இந்த அளவுக்கு நான் ஊழியம் பண்ணியிருக்கேன், நான் இப்படிப்பட்ட நீதியாக இருக்கேன், அப்போது நம்ம கிரியையினால் சில காரியங்களை தேடும் போது அது நமக்கு நீதியாக எண்ணப்படாது. நம்ம விசுவாசத்தினால அதை செய்ய வேண்டும். அதை விசுவாசத்தினால என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு, என் தகப்பன் என்ன ஒரு நாளும் என்னை வந்து எம்டி ஹேண்டாக விட மாட்டாரு, என்னை இந்த வழியாக நடத்தி என்னை பலப்படுத்துவார்னா நிச்சயமாக என்னை பலப்படுத்துவார். எந்தெந்த இடத்துல நான் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு ஒளிஞ்சுக்கிட்டு மறைஞ்சிட்டு இருக்கிறேனோ அந்த மறைவிடத்தில் வந்து அந்த வழியாக வந்து என்னை முன்னாடி வந்து சந்திப்பார். அப்படிப்பட்ட விசுவாசம் எனக்கு இருக்கணும். நான் வந்து தனியாக இல்லை, நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட விசுவாசங்கள் பெருக வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நான் மனுஷங்க பின்னாடி போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு சலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதுக்காக திமிரா பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் நியாயமாக தாழ்மையாக அன்பாக இருந்து முகஸ்துதி மனுஷனுக்கு கொடுக்காம தேவனுக்கு கொடுக்கும்படியான வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்பொழுது இந்த நீதி பிரமாணம் உங்கள் வாழ்க்கையில முழுமையாய் நிறைவேறும். ஏன்னா கிறிஸ்து நமக்கு நீதியா இருக்கிறார். அவருடைய நீதினால நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் நீதினால நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அவருடைய நீதினால இப்போ என்னுடைய நீதி இல்லை, இது கிறிஸ்துவோடைய நீதி அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் எனக்கு கொடுத்துட்ட பிறகு இப்போ கிறிஸ்துவுக்கு என்னென்னலாம் ஆக்சஸ் இருந்ததோ அதே ஆக்சஸ் எனக்கும் இருக்கு என்பதை நான் முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும். நானே வந்து நான் ஒரு அழுக்கான கந்தை, நான் என்னுடைய நீதி எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா குப்பையா இருக்கு, நான் எதுக்கும் உதவாதவளா இருக்கேன், நான் வந்து பிரயோஜனப்பட மாட்டேன், ஐ எம் அன்வர்தி ஆஃப் சர்டன் திங்ஸ் இன் லைஃப், இப்படிப்பட்ட பிளெஸ்ஸிங்க்கு நான் பாத்திரம் கிடையாது அப்படின்னு நான் என்னையே தரக்குறைவாக தகுதி இல்லாதவள் என்று நான் வந்து மட்டப்படுத்தி கொண்டே இருக்கும்போது நியாயப்பிரமாணம் தான் வந்து என்னப்படுது, செயல்பட ஆரம்பிக்குது. நான் விசுவாசத்தினால கிறிஸ்துவோடைய நீதி எனக்குள்ள இருக்குன்னு தேவனுடைய நீதியை நான் வந்து ரிசீவ் பண்றப்போ நான் எப்படி இருக்கிறேன்னா, நான் மன்னிக்கப்பட்டவள், நான் நேசிக்கப்பட்டவள், நான் வந்து அவருடைய குடும்பத்துல, திருத்துவ குடும்பத்துல இணைக்கப்பட்டவள், நான் அவருடைய முக்கியமான ஒரு செல்ல பிள்ளையா இருக்கிறேன். அப்பா என்ன சொல்லி என்னை வந்துட்டு என்னை நேசிக்கிறவரா இருக்கிறாரு, என்கிட்ட எல்லா காரியத்தையும் ஷேர் பண்றவரா இருக்கிறாரு, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாரு அப்படின்ற அந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்பதை முதல்ல என்னோட அடையாளத்துல நான் வந்து ஸ்ட்ராங்கா நிற்பேன். ரொம்ப அதுதான் நம்மளோட ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து என்னன்னா ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். நான் யாரா இருக்கிறேன், யாருடையவளா இருக்கிறேன், அப்படி யாருக்குரியவர் என்னை எப்படி வச்சிருக்கிறார், அது ரொம்ப முக்கியம். அப்படி என்னை அவ்வளோ அழகா வச்சிருக்கிறாருன்றப்போ நான் வந்து அவருக்கு எவ்வளோ கடமைப்பட்டவளா இருக்கிறேன், என்னை குறித்து அவர் என்ன பிளான்ஸ் வச்சிருக்கார். ஸோ ஐடென்டிட்டியில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது தான் நான் அடுத்து பிளான்ஸ்குள்ளேயே போகிறேன். ஓகேவா? நான் ஐடென்டிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது தான் தேவன் என் மேலே வைத்த தீர்மானங்கள் என்ன அப்படின்னு. இப்போ அடையாளம் தெரியாதவங்க, நான் கிறிஸ்து எனக்காக என்ன செய்திருக்கிறார், என்ன முடிச்சிருக்கிறார், அவருடைய நீதியின் சால்வை எனக்கு போர்த்தி இருக்கிறார்
அவருடைய நீதியின் சால்வையில எப்படி இருக்காரு, இந்த ரட்சிப்பின் உடையை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. என்னுடைய அடையாளத்தை நான் எப்படியா சிட்டிசன் ஆஃப் ஹெவன் என்ன எப்பயோ மாத்திட்டாரு. நான் இனிமே அதுக்காக கஷ்டப்பட்டு போய் உட்கார்றதில்ல. ஆல்ரெடி என்னை ராஜ்யத்தின் சுவிசேஷமா புத்திரனாய் வைத்திருக்கிறார் என்பதை நான் முழுமையா விசுவாசிக்கிறேன். அதுக்காக நான் போய் எதுவும் செய்ய போறதில்லை. அவர் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற அந்த இடத்துல இருக்கும்போது நான் ஆல்ரெடி தேவனுடைய நீதியா இருக்கிறேன் அப்படின்ற போது இப்போ எனக்குள்ள தேவனுடைய பர்பஸஸ் நிறைவேற ஆரம்பிக்குது. அடையாளமே தெரியாத ஒரு பர்சன், அதாவது தேவன் யாரு, நான் யாரு, தேவன் எனக்குள்ள எப்படி இருக்கிறாரு, நான் அவருக்குள்ள எப்படி இருக்கிறேன், இந்த உறவு எப்படி இருக்கு, நான் மன்னிக்கப்பட்டவளா இருக்கேன்ற தெரியாம இருக்கிறவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஊழியத்துல வரும்போது நானே பூச்சி, புழு, நான் நீசன், அடிமை, பாவி அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாம் பைபிள்ல இருந்தே எடுத்து அதை தனக்கு அடையாளப்படுத்தி கொள்ளும் பொழுது அப்போ மினிஸ்ட்ரி பாதிக்குது, ஃபேமிலி பாதிக்குது, பர்சனல் லைஃப் ஹெல்த் அடி வாங்குது. ஸோ நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அடையாளம். முதல்ல கூப்பிட்றாருனா, மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நெக்ஸ்ட்டு. ஆனால் முதல்ல கூப்பிட்றது எது? உறவை. மகனே அப்படியே தொட்டு உள்ளவா ஹக் பண்ணி அந்த முதல்ல கூப்பிட்றாரு பாருங்களா, மகளே மகனே நீ ஏன் பிள்ளை, நீ அடிமை இல்லை, எனக்குரியதெல்லாம் உனக்குரியது அப்படின்னு சொல்லி அவர் லவ் அப்படியே ஊற்றி அவர் இருதயத்தை திறந்து காமிச்சு, நீ வாப்பா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு இன்விடேஷன் கொடுத்து கூப்பிட்றாரு பாருங்க அப்பா. அந்த உறவுல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது எதுவும் நம்மளை சேதப்படுத்தாத ஒரு இடத்துல நம்மளால போய் அழகா உட்காந்துக்க முடியும். அப்போ உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் எதுவும் வருவதை தெரியாத ஒரு இடத்துல நம்மளால சூப்பரா வாழ முடியும். ஸோ நம்ம அப்பாக்குள்ள வச்சிருக்கிற உறவுல இந்த ஐடென்டிட்டி இந்த கிரைசிஸ்னஸ் குறைவு இல்லை காணப்படும் போது தான் மீதி எல்லாம் குறைவே காணப்படும். இந்த அடையாளத்துல நான் நிறைவா இருக்கும் போது என்னோட குறைவுகள் எனக்கு நிறைவா ஒண்ணுமே தெரியவே தெரியாது. மீதி எல்லாம் எனக்கு ஏன்னா நிறைவானவர் எனக்குள்ள நிறைவா இருக்கிறார் பாருங்க. ஆமென். ஸோ ஒவ்வொரு காரியமாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இருக்கா, கண்டிப்பாக இருக்கும். இல்லாமல் இருக்கிறதாங்க விசுவாசிக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரீதியில் இருக்கும். ஆனால் அதில் கிறிஸ்து எங்கே இருக்கிறாருன்றதை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட விஷயம். அப்பா என்ன சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தில், அப்பா அதை எப்படி பார்க்குறாருன்றதை நாம் அதே மாதிரி பார்க்குறேன்னா, இல்லை அப்பா பார்க்க அது வேற ஆங்கிளில் நின்றுட்டு நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன்னா, அவர் எப்படி பார்க்குறாரோ அவர் பார்க்குற மாதிரியே பிள்ளை பார்த்துருச்சுன்னா பிரச்சனை இருக்காது. ஓகே டாடி இப்படி இதை டீல் பண்ணுவோம், இதை இப்படி ஃபேஸ் பண்ணிடுவோம், இதை இப்படி செஞ்சுருவோம் அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் அப்பா ஒரு விதத்தில் பார்க்க அதை நான் வேற ஆங்கிள் இருந்து ஐயோ இது என்னால் முடியாது அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா இது என்ன ஆகுதுன்னா அது ஒரு பெரிய சுமையாக மாறி பேர்டன் ஆகிட்டு அது ரொம்ப நான் தான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், இதை நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியிருக்கு, ஐயோ என்னால் முடியாதுப்பா அப்படின்ற இடத்துக்கு நம்ம அவ்விசுவாசத்துக்குள்ளே போயிட்டு நான் சுயத்தில் ஏதோ ஒன்று செய்ய ட்ரை பண்ணி அதில் போய் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ தேவன் என்னோட இருக்கிறாரு, இந்த வழியை அவர் திறந்து கொடுத்துருக்கிறாரு, நிச்சயமாக இந்த வழியின் வழியாய் நம்மளை நடத்தி நித்தியத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்க உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. மகிமையான காரியங்களை தேவன் செய்தார் என்று உலகமே உங்களை அண்ணாந்து பார்க்கிற இடத்துல தேவன் வைப்பார். யோசேப்பு சிறையில இருந்தாரு, குழியில இருந்தாரு, எல்லா இடத்துலயும் தேவன் அவரோட கூட இருந்தார். அதுதான் அங்க விஷயம், அதுதான் அந்த அடையாளம். தானியேலோடைய கூட தேவன் இருந்தாரு. தானியேல் கூட 4 ராஜாக்கள் மாறி 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 இருந்தாங்க. நேபுகாத் நேச்சாரா இருந்தாரு, அதுக்கப்புறம் அடுத்த ராஜா தயூ ராஜா இருந்தாரு, 4 ராஜாக்கள் மாறினாங்க. ஆனா தானியேலுடைய ஸ்டாண்டர்ட், அவருடைய பிளேஸ், அவருடைய அந்த டெசிக்னேஷன் மாறவே இல்லை. அடையாளத்துல ஸ்டாண்டர்டா இருந்தார். யார் வேணா மாறட்டும், எது வேணா குறைஞ்சு போகட்டும், எது வேணா ஏறி போகட்டும், எது வேணா இறங்கி போகட்டும், ஆனா நான் தேவனுடைய மகளா இருக்கிறேன்ற அந்த ஸ்டாண்டர்ட்ல நம்ம நிலைக்கும் போது வேற எது மாறினாலும் மாறாட்டாலும் அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்மளுடைய அந்த அந்த ராஜ்யத்துல ராஜ்ய பாரத்துல கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கிறத அதை நம்மக்கிட்டையும் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் பெரிய பெரிய காரியங்களை நம்ம அடுத்து ஆனா இந்த பெரிய காரியங்கள் போறதுன்றதை நம்ம முதல்ல யோசிக்கவே கூடாது. அடையாளத்துல ஸ்ட்ராங்கா நிக்கிறோமா, அதுதான் முக்கியம்.
அதாவது ஒரு ஊழியக்காரனை வீட்டில் வேலைக்கு நிறுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் வந்து ஒரு மெய்டை வந்து நம்ம ஹையர் பண்ணுறோம் ஒர்க்குக்கு. அப்போது ஒர்க் பண்ணும்போது அந்த அம்மா வேலை செய்கிறதுக்கு வராங்க, சரிங்களா? வேலை செய்ய வரும்போது என்ன சொல்கிறாங்க? வீடை கூட்டுறாங்க. கொஞ்சம் சமைச்சு கொடுத்துருமா, கொடுக்குறாங்க. வீடு துணி துவைச்சி கொடுத்துருமா, கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் காய போட்டுருமா, போட்டுடுறாங்க. மடித்து வச்சிருமா, கொஞ்சம் ஒற்றை தட்டிடுமா, அதை க்ளீன் பண்ணிடுமா. போகும்போது மாதம் முடியும் போதோ இல்லை அந்த நாள் முடியும் போதோ வாரம் முடியும் போதோ என்ன வேலை செஞ்சாங்களோ அதற்குண்டான கூலி, சரிங்களா? ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வேலைக்காரன் வந்து சொல்லப்பட்ட வேலைகளை செய்துட்டு கூலி வாங்கிட்டு போகிற இடத்துலையும் இருக்கலாம். அதுவும் விசுவாசத்தினால தான். ஏன்னா அப்பா அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. இல்லை, நான் இந்த வீட்டு பிள்ளை, சரிங்களா? நான் இந்த வீட்டுக்கு நான் வந்து யாரு? உரிமையாளர், வாரிசு, சுதந்திரவாளி, ராஜ்யத்தின் புத்திரர்களா இருக்கிறோம். இந்த இடத்துல அப்பா எனக்கு இப்படிப்பட்ட நியமங்களை செய்திருக்கிறாருன்னா வேலை செய்வோமா? வேலைக்காரங்களோட அதிகமாக செய்வோம். ஏன்னா இது என் சொந்த வீடு இல்லையா? நம்ம வீடு, நம்ம வீட்டில் நம்ம தான் வேலை செய்வோம். மற்ற வேலைங்களை பார்ப்போமா? பார்ப்போம். இன்னும் நிறைய வீடுகளை வாங்குவோமா? இன்னும் நிறைய செய்வோம். ஆனால் இதில் உரிமை இருக்குது இல்லையா? ஆனால் அதில் நீங்கள் உங்களையே வேலைக்காரங்களாக நினச்சிக்கிட்டீங்கன்னா தயவு செய்து அந்த அடையாளத்திலேருந்து அப்பா உங்களை அப்படி பார்க்கல. கூலிக்கு நம்ம மாரடிக்கிறவர்கள் அல்ல, நம்ம புத்திரர்களாக இருக்கிறோம். மேஜையில் அவரோட கூட உட்கார்ந்துருக்கிறவர்களாக இருக்கிறோம். உன்னதத்தில் அவரோட கூட சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் உட்கார்ந்துருக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்பாவுடைய காரியம் எல்லாம் நமக்குரியதாக இருக்குது அப்படின்ற அந்த ராஜ்யத்தின் பொறுப்பை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேருக்கு ராஜ்யத்தில் பொறுப்பு இருக்குன்னு தெரியும்? அந்த பொறுப்பில் நமக்கு ஒரு பங்கு இருக்குன்னு தெரியும். அந்த பங்கில் ஐ பிளே எ மேஜர் ரோல்னு தெரியணும். அதில் ஒழுங்காக செய்கிறேன்னா, ஏன்னா நான் வேலைக்காரங்க தப்பு பண்ணலாம், பிள்ளைங்க வந்துட்டு பொறுப்பாக இருக்கும், சரிங்களா? வேலைக்காரங்க வந்துட்டு எஜமான் வரும்போது ஏதோ நானும் செய்கிறேன் வேலை, அப்போ தான் நமக்கு நிறைய வந்துட்டு என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும், நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும், பெருமை பாராட்டுவாங்க, அப்படி கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நம்ம உரிமை கொண்டாடுறோம். என்னை யார் வந்து கொண்டாட்டாலும் எனக்கு வந்து கனப்படுத்தினாலும் அது விஷயம் இல்லை. கடைசியில் யாருது? உங்கள் சொத்து, உங்களுடைய சுதந்திரம் அப்படின்ற அந்த வெளிப்பாட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்த அடையாள பிரச்சனையெல்லாம் நம்ம ஆல்ரெடி செட்ரைட் பண்ணிட்டோம்னா என்னது? என்ன கனப்படுத்தலை, எனக்கு சலாம் போடல, எனக்கு வந்துட்டு முதலிடம் கொடுக்கல, என்னை கூப்பிடல, என்னை விட்டுட்டாங்க, அவ்வளோ தூரம் ஏன் போகிறீங்க? வீட்டில் கல்யாணம் நடக்கும்போது 4 சொந்தக்காரங்கள ஒருத்தவங்க நம்மளை இன்வைட் பண்ணலனாலே நம்மளோட அடையாளம் என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கெல்லாம் உட்காந்து வேதனைப்பட்டுக்கிட்டு, அதுக்கெல்லாம் உட்காந்துட்டு என்ன அவ்வளோதான், என்ன சேர்த்துக்கல, அவ்வளோ வேதனைப்பட்டு உட்காந்துட்டு இருப்போம். அட விடுங்க, தூசி மாதிரி தட்டிடுங்க. அதை காட்டிலும் பெரிய அழைப்பு ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு, சரிங்களா? அதுக்காக நான் வந்துட்டு அவங்கள உதாசீனப்படுத்துங்க நான் சொல்லலை. அதை உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய அடையாளம் அது அல்ல. உங்களோட அடையாளம் என்னன்னு நமக்கு தெரியும் பொழுது, நமக்காக வைக்கப்பட்டிருக்குது ராஜ்யத்தில் என்னன்னு நம்ம முழுமையாக அறிந்து கொள்ளும் பொழுது, இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்கள்லாம் நமக்கு பெருசாகவே தெரியாது. நம்மளுடைய எம்பரர் ராஜா நமக்கு அவருடைய ஸ்டோரில் நமக்கு என்னென்னலாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது, இப்படிப்பட்ட சில்லற விஷயங்கள், என்னை கவனிக்கல, என்னை கொடுக்கல, என்னை அழைக்கல, என்னை மறந்துட்டாங்க, என்னை வெட்டி ஒன்றும் நம்மளை தொடாது. அப்படிப்பட்ட லெவல் இருக்கணும். அந்த நீதியின் பிரமாணம் என்ற காரியம் பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? எல்லாருடைய பாவங்களையும் மன்னிச்சிட்டார். இந்த டவுட் உங்களுக்கு என்னைக்குன்னா வந்திருக்கான்னு எனக்கு தெரில, நான் சொல்கிறேன். எல்லாருடைய பாவங்களையும் அவர் மன்னிச்சிட்டாராம். ஸோ மன்னிச்சிட்டாரு, அப்போனா திரும்ப நான் என்ன பண்ண வேண்டியதில்லை, மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு எங்கேயுமே போடலை. அவர் மன்னிப்பை எதிர்பார்க்கல. ஆனால் நம்ம இருதயத்தில் நமக்கு என்ன இருக்கணும்? மனம் திரும்புதல், மனம் அவர் பக்கமாக திரும்பி இருக்கணும். ஐயோ சாரி, தெரியாமல் பண்ணிட்டேசப்பா, ஐயோ நான் இப்படி சொல்லியிருக்கணும், இப்படி செய்யாமல் இப்படி அப்படின்ற எப்போவுமே அந்த ரிப்பெண்டன்ஸ் ஏன் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் முழுமையாக திரும்ப என்னை மன்னிக்கிறதுக்காக அல்ல, நான் என் இருதயத்தை சரி பண்ணிக்கிட்டு அடுத்த லெவலில் அப்பா எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னு என்பதை நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஐயோ நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன், இப்போ அப்பா என்னை தண்டிக்க போகிறாரு, இப்போ என்னை போட்டு தள்ள போகிறாரு, அடுத்து நான் எதுக்குமே நான் பிரயோஜனம் இல்லாமல் போகிறேன்னா அங்கே என்ன இருக்குது? அடையாள பிரச்சனை இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க உலகத்தில் பாவம் செய்கிறாங்க. அப்போது
குற்றவாளிக்கும் நிரபராதிக்கும் ஒரே விதமான தீர்ப்பு, நீதியின் தீர்ப்பு, நீதியின் பிரமாணம். இந்த நீதியின் பிரமாணம் தான் யாரையும் ஜட்ஜ் பண்ணார். நீ குற்றவாளி, நீ பாவி, நீ தண்டனைக்குரியவள், நீ தகுதி இல்லாதவள், நீ தேவனுடைய ராஜ்யத்துல நீ புறம்பான இதுல இப்படின்ற இதெல்லாம் சொல்லும் போதே எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்களேன். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் சாடிக்கொண்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறோம். ஸோ அப்படி இல்லாத படிக்கு நீதியின் தீர்ப்பு, தேவனுடைய நீதியின் பிரமாணம் என்ன சொல்லி இருக்கிறது நான் அப்படின்றத அந்த ஐடென்டிட்டியிலேருந்து ஒருத்தவங்களை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அடையாளத்திலேருந்து ஒருத்தவங்களை பார்க்கும்போது, ஒருத்தவங்க பலவீனமாகவே ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சிக்காக இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் என்னவோ சொல்லிட்டாங்க, வாட் எவர், அது நமக்கு பெரிய விஷயம் இல்லை. அங்கே போயிட்டு தேவனுடைய நீதி அவங்களுக்கு என்ன சொல்லுது என்பதை நம்ம பார்க்கணும். தேவனுடைய நீதி என்ன சொல்லுது? ஓகே, இவர் பிழைப்பார் அப்படின்னு தான் தேவனுடைய நீதியும் சொல்லுது. விசுவாசத்தினால, நியாயப்பிரமாணத்தினால இல்லை. நியாயப்பிரமாணம் 1000 சொல்லியிருக்கோம், இவன் ஆல்ரெடி பாவம் பண்ணியிருக்கான், இவனுக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம என்ன சொல்லணும்? விசுவாச பிரமாணத்தினால இயேசு கிறிஸ்து இவருக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, கிங்டம் இவர் இப்படி தான் பார்க்குது, ஐ டிக்ரி அண்ட் டிக்ளேர் பி ஹீல்டு அப்படின்னு சொல்லும் போது அங்கே என்ன ஆகுது? ஹீலிங் நடக்குது. ஹல்லேலூயா. ஸோ நம்ம இப்படிப்பட்ட பிரமாணங்களை நம்ம கற்றுக்கொள்ளும்பொழுது நீதியின் பிரமாணம் எப்படி செயல்படுகிறது? ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒருத்தவங்க ரொம்ப பாவியாக இருக்கிறாங்க, ரொம்ப தவறு பண்ணியிருக்கிறாங்க, அடிக்ஷனில் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி பார்க்குறாரு? அவர் எப்படி பார்க்குறாரு? அவர் பிள்ளையா பார்க்குறாரு. சகைவே, நான் இன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்கணும், நீ இறங்கி வாயேன் அப்படின்றார். ஸோ அவர் யாரையும் பிரித்து வைக்கல, அவர் யாரையும் தள்ளி வைக்கணும்னு நினைக்கல. மனசு தான் அப்படி சொல்லுது. இவரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாராப்பா, நானான்னு கேட்டிருப்பார் சகையு, இல்லையா? நீயே தான் வா அப்படின்னு கூப்பிட்டுருப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன், ஒரு யூனியன். நான் திருத்துவ குடும்பத்தில் ஆல்ரெடி இணைக்கப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்துவினால. நான் அந்த குடும்பத்துக்கு ஐ எம் த மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி, ஐ ஆம் த மெம்பர், நான் அந்த குடும்பத்துக்குள்ள ஒருத்தியா இருக்கிறேன் அப்படின்னு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நீதியின் பிரமாணம் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் செயல்படும்படியாக நம்ம இருதயத்தை இன்றைக்கு திறக்க போகிறோம். ஒருவேளை நம்ம யாருன்னா ஜட்ஜ் பண்ணியிருந்தோம்னா, இவங்க குற்றப்படுத்திட்டாங்க, இவங்க இப்படி தவறா பேசிட்டாங்க, இவங்க நான் சொல்லாததை இப்படி சொல்லிட்டாங்க, அங்க இயேசு கிறிஸ்துடைய நீதி என்ன செய்யுது? மன்னிச்சிடு. ஓகே, அதுதான் நீதியின் பிரமாணம். அப்போ என்னது? உங்களுக்கு தானா விடுதலை உண்டாகுது, உங்க ஹார்ட் ஹீல் ஆகுது, அவங்கள நம்ம மன்னிக்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் முழுமையை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். இப்படிதான் ஒவ்வொருத்தரையும் நம்மளால விடுதலை பண்ண முடியும். ஆமென். ஸோ தீமையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சகிக்க கூடாது, இல்லையா? தவறான வார்த்தை நிபச்சொல்ல நம் நடுவுலேருந்து நீக்குகிற கர்த்தர் நமக்கு வேலை செய்கிறார். ஸோ அந்த வேலையை அவர் செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுத்துடலான்றேன்னா, அப்போ அப்படித்தானா? எல்லாம் இஷ்டத்துக்கு அவங்கவுங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்கவுங்க ஏதோ பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்ம மன்னிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதானா? அப்படி இல்லை. நீதியின் பிரமாணம் என்ன நமக்கு சொல்லி கொடுக்குறதோ அதை செய்ய நம்ம இன்றைக்கு நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய கதவுகளை திறக்க அவர் ரெடியா இருக்கிறார். என்னோட சேர்ந்து ஜெபிக்க வாங்க. இந்த நீதியின் பிரமாணத்தை பற்றி இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வசனத்தை நீங்க படிங்க. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். இந்த இடறுதற்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா நம்ம அதுக்குள்ள இடம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நியாயப்பிரமாணத்துக்கு இடறிடும். அதனால நான் அதுக்குள்ள போகாதபடி நம்ம நீதியினால, கிருபையினால, விசுவாசத்தை கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய நீதி பிரமாணத்தை எங்கள் இருதயத்தில் நீர் எழுதியிருப்பதற்காக நன்றி. ஒருவரையும் நீர் கடிந்து கொள்ளாதவர், என்றைக்குமே நீர் கோபமாய் இராதவர். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நாங்கள் விடுதலை ஆக்குகிறோம். எங்கள் வாழ்க்கையில யார் யாரெல்லாம் ஆண்டவரே மனத்தாங்கலை உண்டாக்கி இருந்தார்களோ, இடறி விழும்படி மனத்தாங்கல்களை உண்டாக்கினார்களோ, ஒவ்வொருத்தரையும் நாங்கள் மன்னிக்கிறோம் ராஜா. அவர்கள் வார்த்தைகள், செய்கைகள், பார்வைகள், அப்பா, அவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே we bless them, we release them, ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவரீர், நீர் என்னோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று நீர் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. வரப்போகிற நாட்களில் இவளை நாங்கள் உணர்ந்து கொள்ள போகிறோம் ராஜா. அதற்காக நன்றி 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 செலுத்துகிறோம். எல்லா துதி கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
பிரைஸ் தி லார்ட். அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு பிரமாணங்கள்ல நீங்கள் முழுமையாய் அடைவீர்களாக. வாழ்த்துக்கள். For your prayer request and contact Dr. Crystal Daniel, number 6/29, Bellalar Street, Velachery, Chennai 42, Tamil Nadu. Our phone number 90437721105. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.